ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸுக்காக லஞ்ச் பேக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கிட்ஸ் கேட்டுக்கிட்டதுக்காக நான் இன்னைக்கு பேக் பண்ணியிருக்கேன். என்ன பேக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல 5 மணிக்கே வேலையை தொடங்கியாச்சு. சோறுக்கும் தண்ணியும் கொதிக்க வச்சுட்டு பாலையும் காய்க்க வைக்கேன். இதை வச்சு இன்னைக்கு 10 மணி ஸ்நாக்ஸுக்காக வெண்ணிலா மில்க் ஷேக் ரெடி பண்ண போறேன். கொதிச்ச பால் கொஞ்சம் திக்கானதும் மில்க் பவுடர், சுகர், டேஸ்ட்டுக்கு தக்கன கண்டென்ஸ் மில்க், வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற விட்டு ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணிருந்தேன். கொதிக்க வச்சிருந்த தண்ணியும் நல்லா கொதிச்சுட்டு ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியும் உள்ள சேர்த்து 3/4 பாகம் வெந்ததும் அதை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டாக கொஞ்சம் காய்கறிகளை கட் பண்ணி வைக்கேன். கேரட்டு, பல்லாரி, கேபேஜி, கேப்சிகம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பூண்டையும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். பட்டர்ல பூண்டையும் பொரிய விட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி உள்ள சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு சிக்கன் ஸ்டாக் பவுடர், உப்பு, பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடிச்சு வச்சிருக்க சாதத்தை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருதேன். சிம்பிளா நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா வெஜிடபிள் சேர்ந்த ரைஸும் ரெடி. கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன், பிரஸ்ட் பீஸ் சிக்கனா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்க்கேன். பத்துப்பொடி, மல்லிப்பொடி, கறி மசாலா பொடி, ஜீரக பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், உப்பு, சிக்கன்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு பாத்திரத்துல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஊற வச்சிருக்க சிக்கனை சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்ச நேரத்துல சிக்கனும் நல்லா வெந்துரும், மசாலாவும் நல்லா ரோஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் ஸ்பைசியா டேஸ்டா சிக்கனும் ரெடி. நெக்ஸ்டா இது கூட ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்காக கொஞ்சம் ஒயிட் சாஸ் ரெடி பண்றேன். பட்டர்ல கொஞ்சமா மைதா மாவு சேர்த்து 2 பெரட்டி அதோட பச்சை வாசனை போனதும் பாலையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிச்சு கொஞ்சம் திக்கான பிறகு சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகானோ, டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு, கொஞ்சமா சுகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் திக்காச்சுன்னா பார்க்க கொஞ்சம் தனியா தெரியும், ஆனா கொஞ்சம் ஆறுனதும் கெட்டியாகும். இப்போ பெர்ஃபெக்ட்டா ஒயிட் சாஸும் ரெடி. கையோட பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ண போறேன். கருப்பு கவுனி அரிசி வச்சு புட்டு அவிக்க போறேன். புட்டுனாலே சிறுபயிர் இருந்தாதான் நல்லா இருக்கும். பயிரை வேக விட்டுட்டேன். புட்டு மாவு கூட துருவன தேங்காய், நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் தெளிச்சு புட்டுக்கு மாவை விரவியும் எடுக்கேன். இது அப்படியே குக் பண்ண முடியாது, ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அதனால மூடி வைக்கேன். வேக வச்சிருந்த சிறுபயிறு நல்லா வெந்துட்டு அதை வடிச்சும் எடுத்து வச்சாச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் விரை வச்ச புட்டு மாவு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு புட்டு குழல்லையும் எடுத்து வச்சு கூடவே கொஞ்சம் சிறுபயிரையும் வச்சு வேக வச்சு எடுக்கேன். நார்மல் வெள்ளரிசி புட்டு சாப்பிட்டுருப்பீங்க, சம்பா புட்டும் சாப்பிட்டுருப்பீங்க. ஒரு வாட்டி இந்த கருப்பு கவுனி அரிசி புட்டும் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நல்லா சூடா அவிஞ்சு வந்திருக்க புட்டு கூட பழத்தையும் வச்சு குட்டீஸ்க்கு சாப்பிடவும் கொடுக்கேன். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறும் ஃபில் ஆயிரும். அதனால இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட பால் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. லஞ்ச் கூட சாலடுக்காக கொஞ்சம் குக்கும்பரையும் தோலை நீக்கிட்டு கழுகிட்டு கட் பண்ணியும் வைக்கேன். பார்த்தாலே தெரியும் பாக்ஸ்க்காக பிளான் பண்ணியிருந்த லஞ்ச் இன்னைக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிட்டு ரெடியான லஞ்சையும் பாக்ஸ்லையும் பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் கம்ப பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு இதே பாக்ஸ்ல என்ன பேக் பண்றோம்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு ரெடியான பிறகுதான் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணியிருந்த வெண்ணிலா மில்க் ஷேக்கையும் எடுத்து ஒரு மிக்ஸ் கொடுத்து பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணி குட்டீஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கான மெனு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.